தம்பி வந்து கனடாவில் வரார். அப்போ அவளை போய் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு உள்ளுக்கு போகிறதுக்குரிய டிக்கெட் எடுத்துட்டு நான் போக போகிறேன். அந்த கவுண்டரை தான் பார்த்துக்கிறேன். வெல்கம் டு ஸ்ரீலங்கா. எப்படி இருக்கீங்க? 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தது. வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. இப்படி பார்க்க வந்து அம்மாவோட இது குழந்தைங்க ஏதாவது கணித்தம் பண்ணி திடீர்னு போகிறேன். நீங்கள் என்ன செய்ய கொண்டு இருக்கிறீங்கன்றதை வந்து திரும்பி பார்க்குறதுக்குரிய டைம் வந்து எனக்கு இருக்காது. வணக்கம் மக்களே, ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு என்னென்னா கொஞ்சம் கவலை கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம். தம்பி வந்து கனடாவில் வரார். அப்போ அவளை போய் ஏர்போர்ட்டுக்கு கூட்டி கொண்டு போகிற அந்த காணொலியை தான் எடுப்போம்னு வந்தேன். வீட்டிலேருந்து கிளம்புறேன். வழியில் போகிற விஷயங்களை காட்ட போகிறேன். அவர்கிட்ட கனடா லைஃப் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன், நான் பார்த்துருப்பியல். இப்போ ஆள் ஏன் வாரேன்டா அம்மா கொஞ்சம் மேலாது உங்களுக்கு சொன்னான் தானே. அவள் நடுக தம்பி என்று அவனைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தது. என்னதான் கடல் கடந்திருந்தாலும் அங்கே 2 ஒரு வரணுமெண்டு திடீரென டிக்கெட்டை போட்டுட்டு வாரான். போய் கூட்டிக் கொண்டு போகணுமெண்டு போகிறேன். இந்த மலையல் பிரச்சனைகளுக்கு ஏன் போகணுமெண்டு அங்கே இருக்க வீட்டு நினைவுகள் எப்படி இருக்கும் அண்டு அவனோட பகிர்ற ஒரு காணொலியத்தான் இருக்கும். எல்லாம் கவனமாக வந்து ஆள் இறங்கினோடனே ஆளையும் கூட்டிக் கொண்டு அவற்றை அங்கே இருக்க என்ன மாதிரி உணர்வு இருந்ததை காட்டப்படணும். ஏன்னா நிறைய பேர் இதே ஃபீலிங்கில் இருப்பீங்க. ஒரு காணொலியை மற்றவைக்கு காட்டுறது என்னதுக்குன்னா அவையும் அதே மென்டாலிட்டியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு எங்களை மாரி தான் இருந்தாலும் அதே ஃபீலிங்கில் இருக்குன்னு சொல்லி விளங்கும். வீட்டிலேருந்து கிளம்புறேன். அங்கே போயிட்டு தம்பியை கூட்டிக் கொண்டு வர அவற்றை அனுபவங்களை பகிர்ற ஒரு காணொலியாக இருக்கும். மறக்காம இருந்து வரைக்கும் பாருங்கள். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். ஹாங்காங்குக்கு டிரான்சிட் போட்டு வாரண்டவன் ஃப்ளைட் ஏறிட்டு மெசேஜ் ஏர்போர்ட்டுக்கு இருந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சுன்னு போட்டவன் வீட்டால் நடந்து போயிருக்கேன். மண்டேக்குள்ளே அதான் ஓடுது. என்ன செய்ய, நான் தம்பி தங்கச்சி ஆடி விட்டான சண்டை பிடிச்சேன்னு வேறேக்கு ஒரு புழுவனம் தான். நிறைய 2 பேரும் உண்டா தெரிஞ்சது. சரி, பஸ் ஏறிட்டு சொல்கிறேன். பஸ்ஸில் ஏறினதுலேருந்து அப்படியே எங்களோட இயற்கை காட்சிகளை பார்த்தபடி நான் போய் கொண்டிருந்தேன். நல்ல ஒரு வியூவாக இருந்துச்சு. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நீண்ட தூர பஸ் பிரயாணம். அப்படியே இந்த பஸ்ஸில் எண்ணெய் ஓரத்தில் இருந்து இந்த காட்சியில் ரசிக்கிறது ஒரு புழுவனம் தானே. நல்ல சந்தோஷமாக இருந்தது. பார்த்து கொண்டு போனேன். உள்ளுக்கு கவலையும் ஓடும். என்ன செய்கிறது, மனசை ரிலாக்ஸ் பண்ண. அப்படியே இந்த வெள்ளத்தால் அழிஞ்ச பிரதேசங்கள் எல்லாம் அப்படியே இப்படி தெரியுது பார்க்க. எல்லாம் பார்த்து கொண்டு போனேன். மழை பெய்தாலும் சிங்கள ஏரியாக்களில் வயல்கள் எல்லாம் நல்ல பச்சை பசையில்னு தான் இப்போ இருக்குது. என்னதான் வெள்ள அழிவுக்கும் தாக்கு பிடிச்சி நிற்குதுகள் அநேகமான வயல்வெளிகள் அவங்களோட இடத்துல. மெல்லமாக இருட்டிட்டுது. இனி நான் கட்டுநாயக்கா சந்திக்கு கிட்டவா இறங்கி அங்கே பிக்மி போட்டு எங்களுடைய ரூமுக்கு போகணும். ஒரு மாதிரி பஸ்ஸால் இறங்கி வந்துட்டேன். நிகம்புல தான் கட்டுநாயக்காவில் சோலேஸ் ரான்சிட் வில்லான்ற ஒரு நல்ல ஒரு சின்ன ஹோட்டல். இங்கேயே தங்கி நிற்கலாம். தம்பி புக் பண்ணினவர். இப்போ சரியாக 9 மணி 8 நிமிஷம். 9 மணி 8 நிமிஷம். ஸோ அவன் வர அப்படியும் 11:45 அப்படி தான் லேண்ட் ஆக்கும். அப்படியும் வெளியால் எல்லாம் இமிக்ரேஷன் எல்லாம் கிளியர் பண்ணி வர அப்படியும் 1 hour செல்லும். அது மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு இதில் நித்திரியை கொண்டுட்டு போவோம். போயிட்டு ஆள் வரைக்கு எப்படி என்ன மாதிரி இமோஷன் இருக்குன்றத காட்டுறது. நேரம் 11:45 ஆச்சு. ஆள் வந்தறங்கி இருக்கும். பிக்மி போட்டேன் நான். அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போக போகிறேன். இங்கே இருந்து வலிக்கிட்டு அங்கே போயிட்டு ஆளை சந்திப்போம். ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்கு வந்துட்டேன். 3 வீலர் வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் வரையிலாது. இங்கே நான் வந்துட்டேன். ஆள் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி வேறு என்ன 1 hour வெயிட் பண்ணுவோம். அது சாமத்திலே கட்டுநாயக்கா விமான நிலையம் வந்து பிஸியாக தான் இருக்குது. வெளிநாட்டுக்கு போராக்களும் போய்கொண்டு தான் இருக்கணும். எங்களோட நாட்டை பார்க்க வர வேணுமென்று வாராக்களும் வந்தோண்டு தான் இருக்கணும்.
உள்ளுக்கு போகிறதுக்குரிய டிக்கெட் எடுத்துட்டு நான் போக போகிறேன். அந்த கவுண்டரை தான் பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டேன். இது டிபார்ச்சர். நான் அரைவேலுக்கு போக போகிறேன். ஒரு மாதிரி உள்ளே வந்துட்டேன். எடுத்த டிக்கெட்டை காட்டிக்கொண்டு அரைவல் போட்டிருக்கணும். அதில் போய் பார்க்க போகிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளைட் வந்துடுது. CX 611 வேறு. ஆள் வந்துட்டார். அந்த சிவப்பு தொப்பியோட நிற்கிறார். அவருக்கு என்ன தெரியல. எல்லாம் ஆள் இங்கே நிற்கிறார். ஏதோ செக் பண்ணுறாங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிருவான். தூரத்தான் நிற்கிறாள். ஆள் வந்துட்டார் பக்கத்தை. வெல்கம் டு ஸ்ரீலங்கா. எப்படி இருக்கீங்க? 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தது. இன்னும் வெளியில போயில. உள்ளுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கு. நானும் சரியா டயர்டா இருக்கும். என்னத்துக்கா வந்தேன்னு சொல்லத்தானே நான் சொல்லிட்டேனே. அம்மாவோட இது இருக்கோங்க. ஏதாவது கணித்தம் பண்ணி திடீர்னு வெளியினவும். ஓகே, 2 பேரும் பயிற்சிக்காக நடந்து போகிறோம். என்ன 6 சென்ட் நீ அழுது? அவர் 3 இயர்ஸ்க்கு பிறகு எங்கிட்ட போய் பேபியை விட்டுட்டு தனியாக வந்திருக்கு. அவர் வந்து நேற்று டேக்கரில் அளவழிக்கிட்ட. எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்படி தனியாக விட்டுட்டு இருந்தது இல்லையா ஒரு நாள். அதான் என்ன நாங்கள் எனக்கும் அப்படி ஏன்னா கொழம்புக்கு வரவே அவளை விட்டுட்டு இருக்க கவலையாக இருக்குது. மேட்டர் என்னண்டா அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குது நாங்கள் கல்யாணம் கட்டி வெளியில் போவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் உடனே போகலாது. நினைச்ச இடங்களில் போகலாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வந்தது வந்து 5 இயர்ஸுக்கு பிறகு இங்கே கனடா போயிட்டு. அப்போ அது சரியான ஒரு லாங் கேப். கண்டிப்பாக அவைக்கு அது ஒரு மென்டலி அது ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கும். பின்ன பக்கத்தில் ஒரு சாப்பாட்டு கடைக்கு போகிறதுக்காக 3 நடந்து போகிறோம். பெம்பலாக இருக்குமெண்டு சாமம் 1 மணி. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு வேனுக்கு இருந்து காய்ப்போம். ஓகே ஓகே, காலமே ஒழும்பிட்டோம். இனி வீட்டை போக போகிறோம். எல்லாரும் வெளிநாடு என்று சொல்கிறது. வெளிநாட்டில் இருந்தால் அந்த உணர்வுகள் எப்படி இருக்குமென்றதான் கதைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் அம்மாவுக்கு ஏலான்னு சொல்லி கோலில் அடிக்கடி கேட்குறவ ஆள் உடனே சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென டிக்கெட்டை போட்டுட்டு தான் கேட்டார். அடுத்த கிழமை வர போகிறோம். இந்த கிழமை என்ன மாதிரி இருக்கிறான்ட்ட நான் சொன்னான், பார்த்து வாடா பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டான். அங்கே இருக்க என்ன மாதிரி கிடாக்குற? இப்போதான் வந்துட்டு போனது. என்னாலும் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைய அன்சர்டினிட்டிஸ் இருக்குது. இப்படி பார்க்க வந்து எவ்வளோதான் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தால் கூட சில விஷயம் அந்த டைமுக்கு வந்து செய்யணும். அது வந்து பிறகு எங்களோட லைஃப் லாங்காக அது ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். என்னடா இப்படி இதை மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு கில்ட்டியாக இருக்கும் எங்களுக்கு. இல்லை என்னடா உறுத்தி கொண்டிருக்கும். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த டைமில் வந்து நிறைய மென்டலி சப்போர்ட்டு வேலாம் இருக்கேக்க. அதான் யோசிச்சுட்டு ஓகே ஒய்ஃபும் பிள்ளையும் வீட்டை இருந்தால் கூட பரவாயில்லை, 2 வீக்ஸ் அவ மேனேஜ் பண்ணிடணும் வந்துட்டு வலிக்கிட்டு வந்தது அம்மா பார்ப்போம். என்ன ராத்திரி வேறையக்க தான் நான் சொன்னேன் இப்போ அங்கே லைஃபுகள் எப்படி இருக்குமென்னு சொல்லி. ஏன்னாண்டா இப்போ ஈவன் நான் யூடியூப்லேயே என்னை மோட்டிவேட் பண்ணுவேன். இங்கே எங்களுக்கு அதாவது சின்ன எடுவை கூட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் எங்களோட சூழலில். அதாவது இந்த சொல்லிவினம் அப்படி இவைக்கு காட்டுறது செய்கிறான், அதுக்கு காட்டுறது செய்கிறான், அப்படி யாருமே பெருசாக செய்கிறது இல்லை. ஆனால் இங்கே வந்து எங்களோட சமூகம் அதை எதிர்த்தான்னு ஆதரவு தந்தான்னு ஒரு எங்களை சுற்றி விழாவை இருக்கணுமென்ற மாதிரி ஒரு செட்டப் இங்கே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன உடனே ஓடி வருவினம். இப்போ வெளிநாட்டில் வந்து இப்போ நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் உண்டு. இப்போ பக்கத்து என்னடா எங்களை யாருமே கணக்கெடுக்க போகிறதில்லை. இப்போ எங்களை விடுப்பு பார்க்குறேன்னு சொல்லுவோம், அதை விட மறைமுகமான எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான். அந்த எங்களை சுற்றி யாரோ பார்க்குறான் இருக்கிறான்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும்.
இப்போ கனடாவில் அப்படி ஒன்று கிடைக்காதுன்னு தெரியுது. அப்போ நான் ராத்திரியும் அதை கேட்டுருந்தேன் சாப்பிடேக்கு அங்கே என்னென்று நீங்கள் உங்களோட லைஃபை ஆனால் நார்மலாக கொண்டு போறீர்கள், ஈவன் அங்கே நல்ல இது இருக்குது. அப்போ அது என்னண்டு அங்கே என்ன மாதிரி கொண்டு போகிறது? அங்கத்தே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும். அங்கத்தே கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணவே எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு தரம் வேடிக்கை பார்க்க மாட்டேங்க. அதாவது தங்களோட லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு போவினா அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் கூட கொசிப் பண்ணுறதோ அதுகளோ வந்து குறைவாக இருக்கும். அப்படி எனக்கு எங்களுக்கு செல்ஃப் ஃப்ரீடம் வந்து அங்கே நிறையவே இருக்குது. இங்கத்தையை விட வந்து எங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம், எங்களுக்குரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து நாங்களே ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏனெண்டா அதில் வந்து சோஷியல் ஃபேக்டர் வந்து சரியான குறைவாக இருக்கும். ஏனெண்டா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே நீங்கள் என்ன செய்ய போகிற, நீங்கள் என்ன செய்ய கொண்டிருக்கிறீங்கன்றதை வந்து துருவி பார்க்குறதுக்குரிய டைம் வந்து அவைக்கு இருக்காது. அதான் நீ ஒரு கேட்டாங்கல்ல, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ளட்டில் இருக்கிற நேட்டிவ் கெனடியனான்னு கேட்க நீ சொன்னி உண்மையாக தெரியான்னு சொன்னி. ஏன்னாடா அந்த லைஃப் அப்படியா? ஏன்னா வந்து சும்மா கேட்க வேணுமா கிறிஸ்மஸ் அதுகளுக்கு? கிறிஸ்மஸ் அதுகளுக்கு கூட இப்போ நாங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே கண்டா ஹாய் ஹலோ சொல்லுவோம். வெளியில் பார்க்கிங் லோட்டில் காரை பார்க் பண்ண போயிட்டு உள்ள வரைக்க வந்து யாராவது கண்டா கதைப்போம். அதோட வந்து அந்த கன்வர்சேஷன்ஸ் வந்து முடிஞ்சிடும். இதே வந்து அவையோட வந்து மிங்கிளாகி இப்போ வீட்டை போயிட்டு அப்படி அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒரு தரம் போகிறேல. அதே எங்களோட தமிழ் ஆக்கள் யாராவது அதுக்குள்ள இருந்துச்சுன்னா அது அப்படி ஒரு கன்வர்சேஷன் அப்படி நாங்கள் கூட அவையோட எங்களுக்கு ஓகேயா இருந்தால் கதைச்சி பெரிய செய்வோம். சின்ன வட்டம் ஒன்று மெயின்டைன் ஆகும், ஆனால் ஆரோக்கியமான வட்டம். பொதுவாக வந்து எல்லாரோடையும் இப்போ பக்கத்து வீட்டில் யார் இருக்கிற என்ன செய்கிறேன்னு சொல்லி ஒரு தடவையுமே பெருசாக போதை பண்ணுறதும் இல்லை, அதை பெருசாக எடுக்கிறதும் இல்லை. என்ன இதுதான் இப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ விளங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை தானே. இப்போ என்ன போனால் நிறுவன்னு சொல்லுவா, அப்பா சொல்லுவா, உன்னை சொல்லுவா. இப்போ உண்மையாக இப்போ அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹாப்பினஸ் வந்து இந்த குரல் மட்டும்தான். ஃபோனுக்குள்ளால் கொடுக்குறது லைவாக ஃபிசிக்கலாக இடக்கிற ஒளிம்பி பார்க்க சில வேலை அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அது அங்கே நீ கேட்க போல மிஸ் பண்ணி நீ. ஏன்னா எனக்கு கொழும்புக்கு சும்மா வந்தாலே வீடு ஏதோ கணக்கு தூரம் மாதிரி இருக்கிறது. ஏனெண்டா ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மாவால் ஃபோன்லேயே கதைக்கலாம் போயிட்டுது. என்னதான் இருந்தாலும் அப்போ தான் ஃபோனை பக்கத்தை வச்சு கொண்டு கதை பேர். அப்போ ஒழுங்காக கடைசியாக கதை கேட்க வந்து கேட்டவா எப்போ வர இந்த மாதிரின்னு சொல்லி அவவே கேட்டவா. அப்போ அதுக்கு பிறகு அவள் ஒழுங்காக கதைக்க வர எல்லாம் போயிட்டுது. அதுதான் யோசிச்சு நான் இப்போ இப்படி இருக்கேக்க போய் பார்க்காம எப்போ போய் பார்க்குறேன்னு ஒரு சுச்சுவேஷன் வரைக்க வந்து அந்த ஒரு டிசிஷன் எடுத்துட்டு உடனே வந்தது. ஏன்னாண்டா உண்மையாக சொன்னால் அவள் உன்னை எங்கேன்னு கேட்பா, தரிசனம் நிற்கிறான்னு இங்கே சின்னப்படின்னு கேட்பா, பிறகு சொல்லுவா வாரானோண்டுவா, வந்து நின்றானுண்டுவா. ஒரு மாறாட்ட கதையெல்லாம் தான் நம்ம கதைக்குது. அப்போ ஆனால் இப்போ உனக்கு அங்கே இருக்க நான் சொன்னான், டே அவள் இப்படி தாண்டா கதைக்கிறா, நீ பார்த்து வா, பிறகு விளங்குதான் நான் என்ன சொல்கிறேன்டா. அப்போ அப்படி இது தேவையிலும் இருந்தாலும் நீ அவசரப்படாண்ட நீ ஓடி வந்துட்ட. இப்போ அங்கே இருக்க அப்படி இருக்குமா? நார்மலாகவே வீட்டு உணர்வு இருக்குமா? நார்மலாகவே வீட்டு உணர்வு இருக்கும். எஸ்பெஷலி நாங்கள் அம்மா அப்பாவுக்கு நிறைய அட்டாச்சாக இருந்து அவையோட கூடவே பயணிக்க வந்து அந்த ஃபீலிங் வந்து நிறையவே இருக்கும். என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து நேரம் இருக்கே ஒரு சிச்சுவேஷன் இருக்க நேரம் வந்து பார்த்துடணும். ரெண்டு ஒரு இது ஒரு வரையக்கு தான் அப்படி யோசிச்சுட்டு வந்தது. என்ன அதுதான் ராத்திரி ஒரு கதை சொன்னேன். இப்போ உண்ட மகனை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி மகனை ஒரு நாளுமே பிரிஞ்சிருந்தது இல்லை தானே. இப்போ எல்லாமே ஃபேமிலியே தானே வந்தேன் கடைசியாக இப்போ வந்தது. அப்போ இந்த சுச்சுவேஷனாக நான் யோசிச்சு பார்த்தேன். நாங்கள் எல்லாரும் இருந்துட்டு ஒரு பக்கமாக போக அவன் வீக்காக தானே இருப்பினோம். உண்மையாக பயங்கரமாக வீக்காக இருப்பினோம் தானே. ஆனால் ஒன்றும் செய்யவே இல்லாது. 3 வருஷம் இப்போ எங்களுக்கு பேபி கிடைச்சி 3 வருஷமாக அவர் இப்போ ஒரு நாள் கூட நாங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தது இல்லை பர்சனலி. நான் இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிப் தனியாக வந்திருக்கு. இது வந்து எனக்கும் கஷ்டமாக இருக்குது, அவைக்கும் கஷ்டமாக இருக்கும். பட் இதே தான் எங்களுக்கும் ஒரு காலத்துக்கு மேலே நாங்கள் எல்லாமே அப்படி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை முடல் பண்ணணும் போல அடக்கண்ணே. ஆனால் நாங்களும் பழைய அம்மா அப்பா அந்த கூத்து தான் விடுறோம். இப்போ அவையோட அட்டாச் ஆகி பிள்ளைகளோடையே நின்று பிள்ளைகளை பற்றியே ஒரு சப்கான்சியஸில் எங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்குது. அது யாருக்குமே ஓடும். ஆனால் திடீரென இப்போ அவை ஒரு பக்கமாக போக இல்லை நாங்கள் திடீரென இல்லாமல் போகிறோம்னா அப்படி ஒரு செட்டப் கஷ்டமாக தான் இருக்க போகுது. வெளில வந்து தெளிவாக தான் இருக்கிறான். பிள்ளை பிறந்தோடனே பக்கத்தை படுக்க வைக்கிறது இல்லையா ஆகுமே என்ன தனியாக 6 மந்த்துக்கு பிறகு அவைய வேறு ரூமில் விட்டுட்டு கொமெனா எல்லாரும் அப்படி இல்லை. கொமெனா வந்து அவை இப்போ கோஸ்ட்லி பண்ணுறீல அது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது தன்னம்பிக்கை உருவாகுதான். என்ன கோஸ்ட்லி பண்ணுறீல பேபியை தனியை தான்
அவைய படுக்க வைக்கிறது கிரிப்லேயோ இன்னத்துலேயோ போட்டு படுக்க வைக்கிறது. சில பேர் வந்து வேறு ரூமுக்கே மாற்றிடுவினம், மாற்றிட்டு கேமராவில் மானிட்டர் பண்ணிவிட்டு தேவையான நேரத்தில் போய் தூக்கி தண்டிவினம். இதே வந்து 18 வயசானா அவை இண்டிபெண்ட்டாக ஓகே நீ உந்த வெளியே பேர் வேறு ரூம் எடுத்து தங்கு ரெண்டுக்கு இரு என்று சொல்லி அவைக்கு வந்து ஒரு அவைக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லைஃப் எப்படி தனியாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த வயசுலேயே அவைய ஒரு இதுக்கு தள்ளி விட்டுறது. அது ஒருவேளை சில வில்லங்கமாகவும் வருது, வில்லங்கமாயும் வருது. இதே நேரத்தில் நல்ல அவைக்கு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து சில பேர் அதை நல்லாயும் செய்யணும். அதுதான் இப்போ அங்கே இருக்க கனடா வாழ்க்கையா ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கலாம்னு இப்போ திங்க் பண்ண வச்சுருக்கா. பொருளாதாரத்தில் அங்கே தான் இருக்க சொல்லும், மற்றபடி வேறு விஷயங்களில் பொருளாதாரத்தில் இப்போ இது நிலைமையில் இனி ஓரளவு முன்னேறி கொண்டு போகுதுன்ற அப்புறம் புயலை விட்டு சுழாட்டி விட்டு கிடக்குது. இனி உண்மையை சொன்னால் 5-10 வருஷம் செல்லும் பழைய நிலைக்கு வேறு அந்த கட்டுமானங்கள் உதவி செய்தாலும் வெளிநாடுகளில் மக்கள் மனநிலை அப்படி இப்படி. அங்கே என்ன மாதிரி அங்கே இருக்க எனக்கு வந்து ஒரு முறையும் கேட்குறேன், நான் இப்போ கேட்குறேன். எனக்கு அங்கே இருக்க வந்து தோன்றது வந்து ஓகே நாங்கள் அங்கே அப்ளிகபிள் பண்ணுற தியரிஸ் அங்கத்தே ஒர்க்கிங் மாடல் வந்து நாங்கள் இங்கே இருக்கே பண்ணியிருந்தா வந்து ஓகே நாங்கள் இன்னும் பெட்டராக ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கலாம். சிஸ்டத்தை சொல்கிறீங்க எல்லாமே அந்த என்ன சொல்கிறது அப்படி ஒரு இதுக்குள்ளே வந்தபடியாக புது புது ஐடியாஸ் இருக்குது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு பார்க்க வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓகே ஏன் இதை இப்படி செய்யணும் இப்படி செய்யிருக்கலாமேன்னு சொல்லி இப்போ தோணுது. பட் எனக்கு அது வந்து இங்கே இருக்கேக்க அதுகள் தோணலை. அது வந்து ஒரு வித்தியாசமான அப்ரோச்சாக இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு விதமாக ஒவ்வொன்றை லேர்ன் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஆனால் மனிதர்களை நல்ல மதிப்பினம் என்ன மனிதாபிமானம்ன்றது அங்கே கூட என்ன இங்கே இப்போ ராத்திரி பிக்மி போட்டுட்டு அவன் இறக்கவே இல்லை, நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் டக்குண்டு. அவர் இறக்காம அதில் இனிப்பர் வரையில்லாது அவன் வந்து சண்டை பிடிக்கிறான். அங்கே அப்படியெல்லாம் கொழுவ மாட்டாங்க. இல்லை அங்கே வந்து இதண்ட மாட்டாங்க. மற்றது ஒவ்வொன்றுக்கும் ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் டிரைவர் ரிவ்யூ ஆட்டி தான் அப்போ ரேட்டிங் வந்து அதால் வந்து அதை எல்லாருமே மெயின்டைன் பண்ணுவினோம். ஒரு தடவை பர்சனலாக அட்டாக் பண்ண போக மாட்டேன். ஏன்னா வந்து அதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு அவைக்கு ரிவார்டிங்கும் பயமும் சொல்லலாம். லைசன்ஸ் கேன்சல் ஆகும், அந்த பிளாட்ஃபார்மை விட்டு வேலை செய்யாமல் தூக்கிடுவாங்க. அதால் வந்து அது வந்து உண்மையில அதை வந்து பாவிக்கிற வாடிக்கையாளர்களுக்கு நிறையவே பிரயோசனம் இருக்குது. அது ஒரு இங்கே வந்து அதுக்குரிய அந்த சிஸ்டம் டெவலப் ஆகி இன்னும் டைம் தேவை. பட் இருந்ததை விட நிறையவே முன்னேறி இருக்குது. இப்போ டெக்னாலஜிஸ் வந்து கூட வந்துருக்குது, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்ரீலங்காவில். ஏன்னா இப்போ நீ ஒரு ப்ராப்பரான விசாவில் போனதால் இப்போ அங்கேயே பிஆர்எம் எடுத்து ஒரு அவசரத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருந்தும் மனதளவில் சரியாக கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பேன். சும்மாவா இருக்கியா இந்த நேரம் வேலையெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய சொல்லி கிடக்குன்னு சொன்னி. நான் கேட்குறேன் என்னண்டா அதுதான் நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த அசூல் அடித்து அல்லது ஒரு ஏஜென்சிகளாக ஒரு இல்லீகல் மெத்தடில் போகிறவனுக்கு எவ்வளோ அந்தாளிப்படுவான் என்ன அங்கே ரெண்டு இப்படியான சிச்சுவேஷனில் அம்மா பார்க்கணுமெண்டா அதற்கவே இல்லாதடா. அதுதான் எங்கள்கிட்ட உண்மையிலே எனக்கு வேலை இடத்துலேயே நல்ல கோஆப்ரேட்டாகவே உடனே அப்படி கேட்டோன்னே இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல் தான் வந்தது. திரும்ப வரைக்கும் வந்து அவை ஓகே நீங்கள் ஃபேமிலி ஃபர்ஸ்ட்ன்னு சொன்னாங்க. ஃபேமிலி ஃபர்ஸ்ட் we will take care of everything நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இருக்கிற சர்க்கிளில் அவ சொன்ன விஷயம் வந்து தட்ஸன் நீங்கள் எடுத்த முடிவு உண்மையிலே நல்லாம். இப்படியான டைமில் நம்மக்கு நீங்கள் போய் பார்க்கணும், போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவையும் என்கரேஜ் பண்ணிட்டாங்க. நான் கடைசியாக ஓமண்ட நான் நேரண்டா இது வந்து அம்மாவுக்கு பிரியோசனமோ இல்லையோ எங்களுக்கு எங்கட மென்டாலிட்டிக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு 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 குடைச்சலாக இருக்கும். ஏன்னாண்டா இப்போ எங்கட இப்போ மெட்டாக்கள் மாதிரி இல்லையா மங்களுக்காகவே இருந்த ஒரு ஆள். இப்போ வீடியோவுக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியும் தான், எங்கட சொந்தக்காரர்லேருந்து தெரியும். மனசி வந்து எல்லாருக்குமே உதவி செய்த ஒரு ஆள். அம்மா கூடி வந்திருக்கக்கூடாது ஓகே ஏதோ. ஆனால் நீ அங்கே போவாட்டி ஒன்றும் செய்யலை இல்லை. இப்போ மருந்துகள் அதுகளுக்கு இப்போ ஒரு ஆக்களை பார்க்குறதுக்கு கூட இங்கே உழைச்சி அந்த பேமெண்ட்டை கொடுக்குறது வந்து பெரிய அமௌண்ட் எங்களுக்கு அது. ஸோ அதுகளில் அங்கே போனது பெட்டர். ஆனால் அவசரத்துக்கு வந்திருக்கு. இதே மாதிரி இப்போ எங்களோட இப்போத்தே கனடா இந்த சிச்சுவேஷனுக்கு நாங்கள் ஃபார்ச்சுனேட்டினா 2019 மூவ் பண்ணது. அந்த டைமில் எல்லாமே சிச்சுவேஷன் நீங்கள் போன டைம் தான் ஒரு போர்டர் மாதிரி, அதுக்கு பிறகு போனவன் எல்லாம் தள்ளாட்டம் தான். அதுக்கு பிறகு சிஸ்டம் நிறையவே சேஞ்ச் ஆகி இப்போ எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணினோம்.
அவங்க வந்து இமிக்ரேஷன் கேப்பை வந்து நிறையவே குறைச்சிட்டாங்க கனடாவில் இப்போதைய சுச்சுவேஷனில். இப்போ போய் இருக்கிற ஆட்களுக்கு வந்து அவைக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த போஸ்ட் கிராஜுவேட்டட் ஒர்க் பர்மிட் 2 இயர்ஸோ 3 இயர்ஸ் இருந்தால் கூட அதை கூட திரும்ப ரினியூ பண்ணுற சுச்சுவேஷன் இருக்காது. அதால் வந்து அவைக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல வழியில் போயிட்டு பிஆர் பாத்வேயை பார்த்து அதை ஃபைன் பண்ணுறது, ரிட்டர்ன் டு திரும்பி வர வேண்டியதான். யா அது அவ்வளோத்துக்கு சுச்சுவேஷன் வந்து இப்போ அவங்க நிறையவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு வராங்க. யா அந்த வகையில் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான் இப்போ ஷஹீத் அந்த வீசா அதுக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான் போனது. என்ன நான் சொல்கிறது, அங்கே வந்து இன்னொரு விஷயம், அந்த ஆக்கள் நாங்கள் யோசிக்கிறாங்க இங்கே தான் சண்டைக்காரர் இருப்பாங்க, அங்கேயும் அப்படி இருப்பாங்களா மென்டாலிட்டியில் ஸ்டார்ட்டில் அந்த சண்டைக்காரன் இப்போ எங்கேயுமே வேலை தளத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் குரூப் இருக்குன்னு தானே அங்கே. அதே மாதிரி அந்த மக்கள் யார் அப்படி இருக்காங்களா? அங்கத்தே மக்கள்லேயும் ஒரு சிலர் அப்படி இருக்காங்களா? யாருன்னு சொல்ல தேவையில்லை, அப்படி இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அது வந்து இப்படித்தானே, ஒரு ஆள் புதுசாக ஒன்றுக்குள்ள வரையக்க வந்து ஒவ்வொரு வகையான, எஸ்பெஷலி வந்து ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரியில் நாங்கள் எல்லா வகையான ஆட்களையும் பார்ப்போம். ஆனால் ஓவர் த டைம் அந்த கம்பெனி வந்து நல்ல பாலிசிஸ் இருக்கிறதால வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ஜெனரஸான ஆட்களுக்கு வந்து இந்த கம்பெனியின் டைரக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கும். அது வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, நிறைய பேசலாம். நீங்கள் நீ அடுத்தடுத்த காணொலிகளையும் கதை பண்ணானே பிரச்சனை. அம்மாவுக்கு ஆள் வந்துட்டார் உடன் இறங்கி. இனி நாங்கள் வீட்டை போகிறோம். ரத்னாவுக்கு புக் பண்ணது போயிட்டு அங்கே அம்மாவோட கலைக்கிறானே ஆளுக்கு கூட மினக்கட்ட வேலை, அதுக்கு தான் அங்கே வந்தது மினக்கட்டு. வேறு என்ன, நாங்கள் இப்போ இந்த ரூமில் இருந்து கிளம்ப போகிறோம். வேறு ஒரு நல்ல காணொலியில் உங்களை நாங்கள் சந்திப்போம். இந்த காணொலி மெயினாக ரெக்கார்ட் பண்ண நோக்கம், ஒவ்வொரு ஜேர்னியும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் போகிற இடங்கள் வார இடங்கள் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஒரு வீலோக்கா. இது வந்து இதுக்குள்ள ஒரு இமோஷன் இருக்குது இல்லையா? இது வந்து ஒரு இமோஷனல். இப்போ ஏன்னா இதே ஃபீலிங்கில் வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பான். சிலவளை போயிட்டு வர முடியாத கட்டத்தில் இருக்கிறவங்க மென்டாலிட்டி அவைக்கு ஒரு ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு காணொலி தான். வரைக்கும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். என்ன, நன்றி, நன்றி, வணக்கம்.